கையல் கையல் உன்னை தான் கூப்பிடுறேன். உனக்கு கேட்குது நல்லா தெரியுது. ஆனால் இன்னும் என் மேலே எதுக்கு கோவமா இருக்க? உன்னை பற்றி எனக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்காக எதுக்கு என் மேலே கோவமா இப்படி இருக்க? நான் ஒன்றும் உங்கள் மேலெல்லாம் கோவமாக இல்லை. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. கோவப்படுற அளவுக்கு நீங்கள் எனக்கு யார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா மனசு சரியில்லை, கோயிலுக்கு வந்தேன். இன்னைக்கு கோயிலுக்கூட நிம்மதியாக வர மாட்டீங்களா? என்ன கையல் இப்படி பேசுற? அப்புறம் ஏன் நீ காலேஜ் போல? நான் காலேஜ் போவேன், போகாமல் இருப்பேன். அது என்னோட இஷ்டம். அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? அம்மா, முதல்ல நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? உன் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு வேறு வேலையே இல்லை. யார் கேட்டாலும் நான் இங்கே எங்கேயும் போகணும்னு சொல்லிடுது. முதல்ல அவளை கண்டிச்சு வைக்கணும், அப்போ தான் அவள் அடங்குவா. யார் கேட்டாலும் நான் எங்கேயே போகணும்னு சொல்லிடுவாளா? என்ன கையல் இப்படி பேசுற? நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டனால தான் சொன்னாங்க, இல்லைன்னா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டேன், சொல்ல கூட இல்லை. அப்புறம் நான் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசவும் தான் சொன்னாங்க. அவங்கள போய் தப்பாலாம் பேசாத, பாவம் உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க. என் ஃப்ரெண்டு நல்லவனு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம். சும்மா சும்மா எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லை கையல், உன்னை பற்றி எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தாவா நான் இப்படி பேச போகிறேன்? சொல்லு. சரிங்க, தெரியல, பேசிட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் வந்து எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? என்ன கையல் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுற? இல்லைங்க, நான் கரெக்டாக தான் பேசுவேன். இப்போ எதுக்கு என் பின்னாலே வரீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? எங்க மற்றவங்களுக்காகவா நம்ம வாழ்கிறோம்? நமக்காக தானே வாழ்கிறோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுட்டே எதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணுங்க. ஓ அப்படியா? அப்போ சரி. அப்போனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. எனக்கு எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியும். சும்மா என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இதே சாக்குன்னு எதாச்சும் பண்ணக்கூடாது. இல்லை கையில், உனக்கு யாருமே இல்லை, நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கல்ல, உன் லைஃப் லாங் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்கிற? லைஃப்லாம் என் கூடயே வா. என்ன கையில், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நானும் சீரியஸாக தாங்க சொல்கிறேன். இனிமேல் சும்மா பின்னாடி சுத்தாதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. யாரோ ஒரு பையனை கல்யாணம் தானே பண்ணிக்க போற, அது என்னைய பண்ணிக்கினா என்ன? அதெல்லாம் நான் அப்போதைக்கு பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கிற ஐடியாவிலே இல்லை. எனக்கு 1008 வேலை இருக்குது. படிக்கணும், வேலைக்கு போகணும், ஏகப்பட்ட ஃப்ரெஷர். அதுக்கு எதுக்கு கையில் என்னை மனசை கஷ்டப்படுத்துற? உனக்காக தானே டெய்லி வரேன். நீ பார்க்கலனா ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் கையல், அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சும் ஏற்றுக்கோயேன். எதுக்குங்க இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகுவீங்க, கொஞ்ச நாளில் அதுவே லவ் பண்ணுறோன்னு சொல்லுவீங்க, வேணான்னு சொன்னால் கம்பல் பண்ணுவீங்க. இது தேவையா? அதுக்கு தான் ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுறணும். அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்த ஒன்றும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து நகை நட்டுலாம் போட்டு சீர்சனம்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. அவங்கள கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஒன்றும் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வேணா தாராள பிரபு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை விட்டுடலாம். வாழ போகிறதுன்னா நீங்கள் பாட்டிக்கு வேலைக்கு பெரிய விட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எப்பெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியும். கயல், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என் வீட்டை பற்றி இன்னும் உனக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே எங்கள் வீட்டை பற்றி நீ ஒரு அபிமானத்துக்கு வர முடியும். நீ ஏன் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி ஏன் பேசிகிட்டு இருக்க? உங்கள் வீட்டை பற்றி எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? முதல்ல அதை சொல்லுங்கள். நான் தான் பிடிக்கலைங்கிறேன், அப்புறம் உங்கள் வீட்டு வரைக்கும் ஏன் போகிறீங்க? நான் ப்ராக்டிக்கலாக உள்ளதை சொல்லிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்க பாருங்க. எனக்குன்னு ஒரு பையன் யாருமே இல்லாமல் என்னைய மாதிரி இருப்பேன்ல, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா அவனுக்கு தான் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் பாசத்தை காட்டணும். அதே மாதிரி அவங்களுக்கும் என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும். அதனால என் மேலே அளவு கடந்த பாசம் வைப்பாங்க. அதனாடி என்னை மாதிரி உள்ள பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கதா முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்காதீங்க. இதே கடைசியாக இருக்கணும். என்ன கையில் இப்படி பேசுகிற? எங்கள் வீட்டு சுச்சுவேஷன் உனக்கு என்னன்னு தெரியுமா? என்னவா வேணா இருக்கட்டுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பின்னாடி சுற்றாதீங்க, அது மட்டும்தான். இவ என்ன நம்மளை பேசக்கூட விடாம அவளா ஏதேதோ பேசிக்கிட்டே போறா. நம்ம என்ன சொல்ல வரணும் தெரிஞ்சாதானே நம்ம ஃபேமிலி பத்திலாம் தெரியும். அதை பத்தி அவ கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. அவ பக்கத்து மட்டும்தான் யோசிக்கிறா, அடுத்தவங்க பக்கத்து யோசிக்கவே மாட்டேங்கிறா. சரி பிடிக்கல, சரி கொஞ்சம் பழைய பார்ப்போம், என் ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கலாம்னு சொன்னா அதுக்கும் இப்படி பண்றா. என்னதான் பண்ண போறோம்னோ தெரியல. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், மனசு மாறாமல போயிடுவா.
இப்படி இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் கையில். கண்டிப்பா உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அது ஆண்டவன் போட்ட முடிச்சு. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது. ஏன் அந்த ஆண்டவனே ஏதாச்சும் மாற்றணும்னு நினைச்சாலும் முடியாது. நான் மாற்றவும் விட மாட்டேன். அச்சோ, வண்டி என்ன இப்படி சல்லி சல்லியா போச்சு. ரோட்டை பார்த்து ஓட்டுறானா இல்ல போனை பார்த்து ஓட்டுறானா? எவன்டாது முட்டினது இல்லாம காருக்குள்ளே வேற உட்காந்துருக்கியா? வாடா முதல்ல விடுங்க. ஏய் நீயா? நினைச்சேன்டா அப்பவே நம்மளால எவன் வந்து முட்ட போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம கரெக்டா தானே வந்தோம். யாரா வேணும்னே வந்து முட்டுறன்னு பார்த்தா நீந்தானா? எனக்கு தெரியும் நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எதுக்கு இருந்தானே. இப்பதானே தெரியுது. கார் தானே ஓட்டுற இல்ல ஃப்ளைட் எதுவும் ஓட்டுறியா? இல்ல இல்ல அப்படி வானத்துல பறக்கிறோம் நினைப்போ. ரோட்ல யாரு போறாங்கன்னு பார்த்து கார் ஓட்டுறது இல்ல. ஆமா, நீ என்ன ஃபோன் பேசிட்டே வந்திருப்ப இவள்கிட்டயாச்சும். ஹேய், ஒழுங்கு மரியாதையை பேசு. நான் ஃபோன் பேசிட்டு வந்ததை நீ பாத்தியா? சும்மா நீ குறுக்க வந்துட்டு என்னையும் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் கரெக்டாக தான் ஓட்டுவேன். நான் எத்தனை வருஷமா கார் ஓட்டுறேன் தெரியுமா? பிறந்ததுல இருந்து கார் ஓட்டுறேன். என்கிட்ட வந்து நீ இப்படி பேசுறியா? இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் லேசா கிராஷ் கூட ஆனதில்லை. நீ குறுக்க வந்துட்டு என்னையும் சொல்றியா? ஆமா ஆமா ஆமா, இவங்க அப்படியே பிறந்தோன்னு எந்திரிச்சு போய் காரை ஓட்டிட்டாங்க. உங்க சொல்றாங்களாக்கா. போடாங்கிட்டு நீ இப்படி எப்படி கார் ஓட்டுவாங்க லட்சணம் தான் இப்ப தெரிஞ்சு போச்சே. ஒழுங்கு மரியாதையா என் வண்டியை சரி பண்ணி கொடு. இல்லைன்னு வச்சுக்கவே வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஏய் போடி, அதெல்லாம் நான் பண்ணி தர முடியாது. நீ குறுக்க வந்துட்டு என்ன எதிர்த்து போடுறியா? ஓ, காசு கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியோ? அதை கேட்க வேண்டியதானே ஸ்ட்ரைட்டா? அதுக்கு எதுக்கு வண்டியை காருக்குள்ள விட்டு இப்படி ட்ராமா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? காசு வேணும்னா 5-10 கேட்டு வாங்கிட்டு போ. நல்லா தான் ட்ரெஸ் மாடலெல்லாம் போட்டிருக்க. இது வாங்கலாம் காசு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வாங்கினா அப்புறம் எங்கே காசு இருக்கும்? உங்க வீட்லயும் திட்டுவாங்க கேட்டா. இந்த மாதிரி போறவங்ககிட்ட தானே வண்டியை குறுக்க விட்டு கேட்க முடியும். இந்த மாதிரி எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்க? ஹே மிஸ்டர், இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்க அப்புறம் நான் கொலகாரி ஆயிடுவேன். ஏய், நீ தப்பா வண்டி ஓட்டிட்டு வந்து என் காருக்குள்ள விட்டுட்டு என்கிட்ட காசு வாங்க பாக்குற. அதை கேட்டா உனக்கு கோவம் வருதாக்கும். டேய் புட பொறுக்கி, நீ தாண்டா தப்பா வந்த. என்ன சொல்றிய நீ? உன் காசு யாருக்கு வேணும்? அதை தூக்கி குப்பையில போடு. உன் காசுக்காகலாம் யாரும் எதுவும் இல்லை. என் வண்டியை சரி பண்ணி கொடு ஒழுங்கு மரியாதையா. ஏய் போடி, நான் என்ன வேணுமா வந்து மோதனே? ஏதோ தெரியாம பட்டுருச்சு. அதுவும் நீ குறுக்க வந்துட்ட. ஓ அப்படியா? அப்ப வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அப்பத்தே நீ அடங்குவ. போலீஸ் ஸ்டேஷனா? போமா, கமிஷனர் ஆபீஸ் கூட போ. என்னைய உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு தான் அலைச்சல் மிச்சம். பேசாம வண்டி எடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. டப்பா வண்டி வச்சுக்கிட்டு பேச்ச பாரு. டேய், என் வண்டியை பார்த்தா உனக்கு தப்பா வண்டி மாதிரி தெரியுதோ? பின்ன இது என்ன சோப்பு டப்பா வண்டி தானே? என் காரு ரேஸா கிராச் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல நீ காசை கொடுத்துட்டு போ. வண்டியை உள்ள விட்டு காருக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா உனக்கு? முதல்ல அந்த காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. நீ நான் என்கிட்ட காசு கரெக்ட் பாக்குற? டேய், நீ தாண்டா வந்து வண்டியை விட்ட. நான் எதுக்கு அவனுக்கு காசு தரணும்? தர முடியாதுல? அப்ப மூடிட்டு போயிட்டே இரு. நீ காசு கட்டினதுக்க என் வண்டியும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. எனக்கும் காசு தரணும். நீ டபுள் மடங்கா தர மாதிரி இருக்கும். உன் ஓட்ட வண்டிக்கு என்ன 1000-2000 செலவாகுமா? ஆனா என்னோட காஸ்ட்லி கார் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. உன்னை மன்னிச்சு விடுறேன். எனக்கு ஆஃபீஸுக்கு வேற டைம் ஆச்சு. நான் கரெக்ட் டயத்துக்கு போகணும். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சும்மா ஊட வந்து நின்றுக்கிட்டு என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். இப்படி திமுருவனுக்கு என்னோட வண்டியை பார்த்து சோப்பு டப்பா வண்டியா? பணக்காரங்கிற திமுரு. அதே இப்படி பேசுனேன். போட்டும் போட்டோம், இன்னொரு நாள் என்கிட்ட மாட்டாமல போயிடுவேன். அன்னைக்கு வச்சு செய்கிறேன். என் வண்டிக்கு காசு தர மாட்டேங்கிறியா? பார்த்துக்கிறேன்டா. நீ இந்த பக்கம் தானே அடிக்கடி வருவே. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்கிட்ட நீ வம்பு வச்சுக்கிறியா? காலேஜ்ல என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. என்கிட்ட வம்பு வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என்னையே சுரண்டுறியா? வச்சுக்கிறேன்டா. உன்னை ஒன்றும் பண்ணாம விட மாட்டேன். காலையில என்னை டென்ஷன் பண்ணிட்டேன். இவனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கான், நமக்குலாம் வேலை இல்லையா? நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமல தெரியுறோம்? கூடிய சீக்கிரத்துல என்கிட்ட மாட்டுவேன். அப்போதைக்கு வசமா வச்சு செய்கிறேன் பார். அப்ப தெரியும் இந்த கமல் யாருன்னு புரிஞ்சுப்பேன். என்கிட்ட எப்படி பேசுறேன்? பார்த்துக்கிறேன். விக்ரம்கிட்ட சொல்லிட வேண்டியதான். விக்ரம்கிட்ட சொன்னா அவன் பக்காவா பிளான் போடுவேன். நான் வண்டி சோப்பிட்டப்பா
உன் கார் காஸ்ட்லியா? அந்த காரை என்ன பண்றேன்னு பாரு. என்ன இந்த திவ்யா இன்னும் காணோம். நேற்று இந்த பக்கம் தான் போனா, நான் பார்த்துட்டு தானே போனேன். நேரம் வந்திருக்கணுமே. ஒருவேளை என்னையவே ஏமாத்திட்டாளா? நான் பின்னாடி வாரம் தெரிஞ்சு தப்பான வழியில் போயிருப்பாளோ? இருக்காது இருக்காது, நம்ம அவள் பின்னாடி வந்தது அவளுக்கே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன கௌதம் இங்கே வந்து நிக்கிறேன்? எப்படி இவனுக்கு நம்ம வீடு தெரியும்? ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பானோ? இல்ல யதார்த்தமோட கூட வந்திருக்கலாம். போய் கேட்டா தெரியும்ல. ஹே கௌதம், நீ என்ன இங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா திவ்யா, நீ என்ன இந்த பக்கம்? நான் என் ஃப்ரெண்டு வீடுங்கிட்ட பக்கத்துல தான் இருக்கு, பார்க்க வந்தேன். சரி, ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு இருந்தேன். பார்த்தா நீ வர. உங்க வீடு இந்த சைடு தான் இருக்கா? நல்ல வேளை, அவன் யதார்த்தமா தான் வந்திருக்கேன். நான் பாட்டுக்கு வந்து என்னை ஃபாலோ பண்றியான்னு கேட்டிருந்தா அசிங்கமா போயிருக்கோம். நல்ல வேளை, அவ யதார்த்தமா வந்தோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதையே மெயின்டைன் பண்ணுவோம். ஓ அப்படியா கௌதம்? சரி சரி. ஆமா திவ்யா, உங்க வீடு என்ன இந்த சைடு தானா? ஆமாப்பா, பக்கத்துல தான் இருக்கு எங்க வீடு. நீ என்ன காலேஜ் போலையா? இன்னும் வீட்லயே இருக்க? காலேஜ் தான் போகணும். எங்க அக்கா வண்டி எடுத்துட்டு போனா, எங்கேயோ கீழே விழுந்துட்டாலாம். வர லேட் ஆகும் சொன்னா. அதோட என்னத்துக்கு காலேஜ் போனோம், வீட்லயே இருந்துரும்னு கட்டி போட்டாச்சு. நீங்க காலேஜ் போலையா? நம்மெல்லாம் காலேஜ் போனா அதெல்லாம் பெரிய அதிசயங்க. பிடிச்சா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இப்படியே ஒரே ரவுண்டிங் தான். வேணா வாங்களேன், நான் கொண்டு ட்ராப் பண்றேன். அச்சோ, நீங்க வேற. இப்ப நம்ம ரெண்டே நின்று பேசுறத யாராச்சும் பார்த்தாங்கன்னாவே 1000 சொல்லுவாங்க. எங்க உங்க அம்மா எதுவும் திட்டுவாங்களா? அச்சா, அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மா எப்பவுமே எங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நான் பார்க்குறவங்கன்னு ஒன்றுன்னா 9 போய் சொல்லுவாங்க. அதனால தாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்க அம்மா தான் ஒன்னும் சொல்லுங்கிறீங்க, அப்புறம் என்ன நீங்க பாட்டுக்கு வரலாம்ல? இல்லைங்க, அம்மா ஒன்றும் சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடாது இல்லை. யார் ஏதாச்சும் தப்பாக பேசினாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க தான். இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதனால தான் வேண்டாம். சரிங்க, உங்க வீடு இங்கிட்டு தானே, அப்பப்போ வரேன். என்னது அப்பப்போ வரீங்களா? அட இல்லைங்க, என் ஃப்ரெண்டை பார்க்க அப்பப்போ வருவேன். நீங்க வந்தீங்கன்னா பார்க்குறோன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படிங்களா? சரி சரி. நான் இன்னைக்கு காலேஜுக்கு தான் வரல, கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்துடுவேன். சரிங்க. அதுவும் எங்கள் அக்கா ஸ்கூட்டி கொண்டு வந்தானே. ஸ்கூட்டி என்ன கண்ட்ரோல்ல கிடக்கோ தெரியல. வண்டியை போட்டுட்டு எவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இதே பொழப்பா போச்சுங்க. எப்போ பார்த்தாலும் யாரோடையாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவா. எங்க அண்ணன் அதுக்கு மேலங்க, யாரோடையாச்சும் டெய்லி ஆஃபீஸில் சண்டை, இல்லைன்னா வர வெளியில் சண்டை. அப்படித்தான் எங்க அண்ணனும் உங்க அக்காவும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஓ உங்களுக்கு அண்ணன் வேற இருக்கா? ஆமாங்க, ஒரு அண்ணன். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படியே எனக்கு ஆப்போசிட். வாயை திறந்தே பேச மாட்டேன், சிடு சிடு சிடுன்னு தான் பேசுவேன். பேசினா சிரிப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. பொண்ணுங்களை கண்டா ஆகவே ஆகாது. எனக்கா பொண்ணுங்களை மட்டும்தான் பேசுவேன். எங்க அண்ணன் பொண்ணுங்களை கண்டாவே தெரி விட்டு ஓடிடுவேன், இல்லைன்னா மூஞ்சியை காட்டுவேன். அந்த மாதிரி கேரக்டர். அதான் எனக்கு ஆப்போசிட்னு சொல்றேன்ல. ரொம்ப கஷ்டங்க. உங்க அண்ணனெல்லாம் கல்யாணம் பண்ணி எந்த பொண்ணு மாட்ட போதோ தெரியல. ஏன் உங்க அக்காவையும் தான் கல்யாணம் பண்ணி எவன் மாட்ட போறான்னு அந்த வாயாடிய கல்யாணம் பண்ணி தெரியலையே. டெய்லி சண்டை போட்டு வந்துடும் உங்க அக்கா. அதுவும் கரெக்டு தான். சரி கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரி திவ்யா, நான் வரேன். கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பார்க்கலாம். சரி கௌதம், பாய்.